வணக்கம். இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் சுபலட்சுமி சுஜீவன். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் வீடுகள் இல்லாதவர்களுக்கு புதிய வீட்டு திட்டம். இலங்கையில் இன்று தங்கத்தின் விலை. வேக கட்டுப்பாட்டை இழந்து மின் கம்பத்துடன் மோதிய லோரி, நுவரெலியா வரும் சாரதிகளுக்கு எச்சரிக்கை. ஆயுர்வேத மசாஜ் நிலையத்தில் அதிரடி சுற்றி வளைப்பு, 6 வெளிநாட்டு பெண்கள் கைது. இலங்கையிலும் சாதனை படைத்த கூலி, ப்ரீ புக்கிங் கோடிகளை அள்ளியது. நாளுக்கு நாள் தொடரும் உயிரிழப்புகள், கண்டி மகாவலி ஆற்றில் உருக்குலைந்த சடலம் மீட்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது. இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 10,14,716 ரூபாயாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்க கிராம் 35,800 ரூபாவாகவும், 24 கேரட் தங்க பவுன் 2,86,350 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க கிராம் 32,820 ரூபாவாகவும், 22 கேரட் தங்க பவுன் 2,62,550 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 31,330 ரூபாவாகவும், 21 கேரட் தங்க பவுன் 2,50,600 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா நானுஓயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பங்களாவத்த பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 காயமடைந்துள்ளனர். கொழும்பிலிருந்து நுவரெலியா நோக்கிச் சென்ற சிறிய ரக லொரியே நானுஓயா பங்களாவத்த பகுதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்தமையால் வீதியோரத்தில் இருந்த மின் கம்பத்துடன் மோதியதில் விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் காயமுற்ற சாரதியும் மற்றொருவரும் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தின் காரணமாக லொரிக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளது. இவ்விபத்து தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை நானுஓயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது நுவரெலியா மாவட்டத்தில் நிலவி வரும் சீரற்ற காலநிலையின் காரணமாக நுவரெலியா பகுதியில் கடும் பனிமூட்டம் காணப்படுவதால் வாகன சாரதிகள் கவனமாக பயணிக்குமாறும் போலீசார் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். குறிப்பாக நுவரெலியா ஹெட்டன் பிரதான வீதியில் பிளக்பூல் சந்தி, வெண்டிகோனல், பங்களாஹத்த, நானுஓயா, ரதல்ல குறுக்கு வீதி போன்ற இடங்களில் வழமைக்கு மாறாக அதிகளவான பனிமூட்டம் காணப்படுகின்றது. இதனால் சாரதிகள் வாகனங்களை செலுத்துவதில் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். வெள்ளவத்தையில் ஆயுர்வேத மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் சட்டவிரோதமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்த விடுதியில் 6 வெளிநாட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வெள்ளவத்தை ஸ்டேஷன் வீதியில் அமைந்துள்ள ஆயுர்வேத மசாஜ் நிலையத்தை நேற்று இரவு சுற்றி வளைத்த போது குறித்த பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை கைது செய்யப்பட்டவர்கள் 30 முதல் 40 வயதுக்குட்பட்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளவத்தை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ரஜினி நடித்துள்ள கூலி திரைப்படம் உலகம் முழுவதும் இன்று வெளியாகியுள்ளது. மாஸ்டர், லியோ, விக்ரம் ஆகிய படங்களின் வரிசையில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கூலி படத்தை இயக்கியுள்ளார். முழுக்க ஆக்ஷன் த்ரில் ஜேனரில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த படத்தில் ரஜினியுடன் இணைந்து சத்யராஜ், உபேந்திரா, நாகார்ஜுனா, சௌபின் ஷாஹிர், காளி வெங்கட், ஸ்ருதிஹாசன் மற்றும் ஏராளமான பிரபலங்கள் நடித்துள்ளனர். கூலி படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். மேலும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ₹400 கோடி பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே படத்தின் ஃப்ரீ புக்கிங் மற்றும் OTT மூலமாக இந்த படம் தயாரிப்பாளருக்கு ₹300 கோடி வரையில் லாபம் கொடுத்துள்ளதாக தகவல் வெளியாகி வருகிறது. இது ஒருபுறம் இருந்தாலும் 2025ஆம் ஆண்டில் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட படங்களில் ரஜினிகாந்தின் கூலி படமும் ஒன்று. அதோடு இதுவரையில் எந்த ஹாலிவுட் படமும் ₹1000 கோடி வரையில் வசூல் குவிக்காத நிலையில் அதனை சூப்பர் ஸ்டாரின் கூலி படம் அசால்ட்டாக முறியடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் கூலி படம் ஃப்ரீ புக்கிங் டைம்ஸ் ஆஃப் இந்தியா கணிப்பின்படி தமிழகத்தில் ₹27 கோடியும், இந்தியாவில் மட்டும் ₹53 கோடியும், உலகளவில் 35 கோடி வரையிலும் வசூல் குவித்து ஃப்ரீ புக்கிங்கில் மட்டும் மொத்தமாக 88 கோடி வரையில் வசூல் குவித்துள்ளது. கூலி ஃப்ரீ புக்கிங் வட அமெரிக்காவில் $2 மில்லியன் வசூல் குவித்து சாதனை படைத்தது. இந்த நிலையில் இலங்கையிலும் கூலி படம் ₹4.85 கோடி வசூல் குவித்து சாதனை படைத்துள்ளது. கண்டி போலீஸ் பிரிவின் பொல்கொல்ல பகுதியில் உள்ள மகாவலி ஆற்றில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது.
கேண்டி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த பகுதியில் இருந்து சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலம் உருக்குலைந்த நிலையில் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த நபர் நீல நிற டி-ஷர்ட் மற்றும் நீல நிற காற்சட்டை அணிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட போதும் உயிரிழந்தவரின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் கேண்டி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் சடலம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அண்மை காலமாக நாளுக்கு நாள் ஒரு சடலம் என தொடர்ச்சியாக சடலங்கள் மீட்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.